நான் இப்ப இருக்கிற நிலைமையில நான் கட்டாயம் அரசியல் செய்ய வேணுமா, கௌசல்யா நரேந்திரன் அரசியல் செய்ய வேணுமான்னு சிந்திங்க. அதே நேரத்துல புதிதாக ஒருவர் வாரார் என்றால், இளஞ்செழியன் வாரார் என்றால், இளஞ்செழியனுக்கு தொழில் இருக்கிறதா அல்லது பொழுதுபோக்குக்காக அரசியல் செய்கிறார்களா? தங்களுக்கு நடந்த அநியாயங்களை கேட்க துணியாத ஒரு சில நபர்கள் இந்த சமூகத்துக்கு நடந்த அநியாயங்களை, முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை, செம்மணி படுகொலைகளை இவர்கள் மாகாண சபை கிடைத்தால் மாகாண சபையில தீர்மானங்களாக கொண்டு வந்து சர்வதேச விசாரணைகளை ஏற்படுத்துவார்களா இல்லையா என்பதை மட்டும் சிந்தியுங்கோ. உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இது ஒரு கடைசி சந்தர்ப்பம் ஆழமாக சிந்திக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாகாண சபையில நான் தோக்குற சந்தர்ப்பத்துல மறுபடியும் இந்த அரசியல்ல நான் ஒருபோதுமே நிற்க மாட்டேன். அது உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன். இந்த அரசியல்ல இந்த மாகாண சபையில தமிழ் மக்கள் சிந்தித்து, இப்ப இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு சிந்தனைகளோடும் ஓகே அர்ச்சுனாவை கொண்டு வரும், அவனை கொண்டு வந்தாதான் மாகாண சபையில முக்குத்தனமாக டிசிஷன் எடுப்பான், முக்குத்தனமாக டிசிஷன் எடுத்தாதான் எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய இழப்புகள், வழிகள் எல்லாத்தையும் செய்வான் என்கிற நம்பிக்கை இந்த வீடியோ பார்க்குற. இப்ப நான் இந்த வீடியோ போட்டு 7000 பேர் பார்த்தால் குறைஞ்சது 5000 பேருக்காவது வந்திருக்கும். அந்த 5000 பேர் 50 பேரை நீங்கள் உங்களோட பக்கம் திருப்பாத சந்தர்ப்பத்தில் உங்களை நோக்கி 50 பேர் நீங்க சொல்ற கதையை கேட்டு 50 பேர். உதாரணத்துக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா அங்க பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு இந்த 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 கிழட்டு வெள்ளை வேட்டிகளுடைய அரசியல்வாதிகளுடைய ஏதாவது ஒன்று விளங்குமா? இல்லை. அந்த வீடென்ற அந்த அந்த சின்னம், இந்த சைக்கிள் என்ற அந்த சின்னம், இந்த சங்கு என்ற அந்த சின்னம், அதுகளைத்தான் சிந்திப்பார்களே ஒழிய இந்த மாகாண சபையில இவங்க இதுவரைக்கும் இருந்தவங்களா, இவங்களை என்ன செய்தவங்க, இவங்க ஏதாவது பிரயோசனமாக செய்தவங்களா, 2014ஆம் ஆண்டு இவங்க இந்த அரசியலுக்கு வந்தவங்க, 2019ஆம் ஆண்டு வரைக்கும் ஏதாவது செய்தவங்களா, இப்படி ஏதாவது ஒன்றை சிந்தித்து வாக்கு போடுற நிலைமையில அதாவது அடிப்படை வசதிகளோட வாழுகிற மக்கள் அல்லது கஷ்டப்பட்ட மக்களுக்கு அந்த சிந்தனைக்கு போற அளவுக்கு அவர்களால இயலாது. அன்றாடைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில இன்னத்தை சாப்பிடுறோம் என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனை. சோ இந்த நிமிடத்துல நீங்கள் இதை சிந்தித்து பொதுமக்களுக்கு இந்த விடயங்களை கொண்டு போய் சேர்க்காட்டி, நீங்கள் தனியா ஓட் போட்டுட்டு ஓகே ஊசிக்கு போட்டுட்டோம், ஊசி வெல்லுமா இல்லையான்னு பார்த்து பிரயோசனம் இல்லை. இந்த வீடியோ விளங்குற ஒரு நபர் தன் மனசுல சிந்தித்து தான் 100 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டா மாத்துவேன் என்று நினைச்சால் வடக்கு மாகாண சபை, புது மாகாண சபை கட்டப்படும். சகல வைத்தியர்களும் வடக்கு மாகாணத்துக்கு, தமிழ் பேசுகின்ற எங்களுடைய மண்ணில பிறந்து வளர்ந்த வைத்தியர்கள் மறுபடியும் வடக்கு மாநிலத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள். உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் ரிட்டையர் பண்ணி போறதுக்கு முடியல, இந்த 5 வருஷத்தை கொடுத்துட்டு போறதுக்கு முன்னே கட்டாயம் KK ஸ்டோர்ல இருந்து வேம்படி வரைக்கும் கட்டாயம் ஒரு குறைஞ்சது தாழ்தள பேருந்தாவதோட பண்ணுவேன், ஆகலும் குறைஞ்சது சரிதானே. அல்லது கட்டாயம் ஒரு 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 பெரிய மாற்றம் உண்டே வடக்கு மாநிலத்துல கொண்டு வருவேன். மன்னார்ல இருக்கிற டவுனை பாருங்க, இவ்வளவு கேவலமா இருக்காண்டு. மன்னார் டவுன் மாற்றி அமைக்க